ஹாய். இன்றைக்கி வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா, எப்படி வந்துட்டு ஒரு ப்ராசஸ் வந்து க்ரியேட் ஆகுது லினக்ஸில் அப்படின்றத பற்றி தான் நான் வந்துட்டு பேச போகிறேன். ஸோ ப்ராசஸ் இன் லினக்ஸ் எப்படி அப்படின்னு நம்ம வந்துட்டு பார்ப்போம். ப்ராசஸ் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் நமக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். ஒரு ப்ராசஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு ரன்னிங் ப்ரோக்ராம் அப்படின்றதான் நம்ம வந்து ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து உங்களோட இந்த ப்ரௌசர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா, இந்த ப்ரௌசர் அப்படின்றது வந்து என்னோடய ஓஎஸில் வந்துட்டு ஒரு ப்ராசஸாக இருக்குது. கரெக்டாக? இதுவே நான் வந்துட்டு இப்போ இந்த ப்ரௌசரில் நான் வந்து ஒரு டேபை நான் வந்து ஓப்பன் பண்ணால் கூட அது வந்து ஒரு ப்ராசஸ் தான். டேப் 1 அப்படின்றது வந்துட்டு என்ன தான் ஒரு ப்ராசஸ். நான் வந்து டெர்மினல் நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணாலும் அதுவும் என்னது தான் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் தான். கரெக்டாக? ஸோ ரன்னிங் ப்ரோக்ராம் எல்லாமே வந்துட்டு எனக்கு வந்து என்ன தான் அப்படின்னா வந்து ப்ராசஸ் தான். சரியா? இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராசஸ் எப்படி ஆக்சுவலாக வந்துட்டு நமக்கு வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட லினக்ஸில் வந்துட்டு எப்படி அப்படின்னா வந்து 2 விஷயங்கள் இருக்குது. சாரி, லினக்ஸுக்கு வந்து லிங்க்னு எழுதுகிறேன். நம்ம லினக்ஸில் வந்துட்டு எப்படி அப்படின்னா 2 வந்துட்டு நமக்கு வந்து பிரிஞ்சிருக்கும். யூசர் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கர்னல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி 2 வந்துட்டு செப்பரேட் ஆகிருக்கும். இந்த யூசர் ஸ்பேஸில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷன் ப்ரோக்ராம், நம்மளோட இந்த ப்ரௌசரு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த டெர்மினலுக்கான ப்ரோக்ராமு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு எதில் இருக்கும் அப்படின்னா வந்து இந்த யூசர் ஸ்பேஸில் இருக்கும். அப்போ கர்னல் ஸ்பேஸில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து கர்னலோட கோடு இருக்கும். சரியா? இப்போது இந்த யூசர் ஸ்பேஸு, இந்த கர்னல் ஸ்பேஸ் அப்படின்றதெல்லாம் வந்து எப்படி வந்துட்டு ஒரு ஓஎஸில் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நான் ஓவராலாக சொல்லிடுறேன். யூசர் ஸ்பேஸ்னால் நம்மளோட அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஸ்டே ஆகிற இடம். கர்னல் ஸ்பேஸ் அப்படின்றது வந்து கர்னல் கோடு இருக்கிற ஒரு இடம். சரியா? ஸோ நம்ம வந்து நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த சேனலில் வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், எப்படி வந்து ஒரு ஓஎஸ் வந்து பூட் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் அதை திரும்ப வந்து நான் வந்து ரிப்பீட் பண்ணலை. சப்போஸ் நீங்கள் வந்து அதை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா போய் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். எனக்கு வந்துட்டு என்னோடய ஓஎஸ் வந்து பூட் ஆகும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பூட் ஆகிறது வந்து என்னது, என்னோடய கர்னலோட கோடு. கரெக்டாக? ஸோ என்னோடய கர்னல் கோடு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு ப்ராசஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும். மொத்த விஷயம் இது வந்து பூட் ஆனவுடனே வந்துட்டு இது வந்து ஒரு 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 ப்ராசஸ், அதாவது ஒரு ப்ரோக்ராமை ஒரு எக்ஸிக்யூட் பண்ணும். அது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிஸ்டம் டின்னு சொல்லுவாங்க. அப்படி சிஸ்டம் டின்னு சொல்லலாம், இனிட்னு சொல்லலாம். ஸோ 2 விதமாகவும் வந்துட்டு சொல்லுவாங்க அந்த ப்ராசஸை. இதுதான் வந்துட்டு இதை வந்து எந்த நம்பரில் ரன் ஆகும் அப்படின்னா வந்துட்டு PID 1 அப்படின்னு சொல்லி ரன் ஆகும். ஒரு ப்ராசஸ்ன்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு வந்து நம்பர் இருக்கும். அந்த ப்ராசஸ்க்குன்னு தனியாக வந்துட்டு ஒரு மெமரி ஸ்டாக் இருக்கும். அந்த ப்ராசஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு ஐசோலேஷனாக எனக்கு வந்து ரன் ஆகும். நெக்ஸ்ட்டில் வந்துட்டு அந்த ப்ராசஸோட ஐசோலேஷனை வந்து யார் வந்து தரா அப்படின்னா வந்துட்டு நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் லினக்ஸில். இந்த நேம் ஸ்பேஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இருக்கிற எல்லா ப்ராசஸையும் வந்துட்டு ஐசோலேட் பண்ணோம். அந்த மெமரியை வந்துட்டு ஐசோலேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து எதை யூஸ் பண்ணுறோம் லினக்ஸில் அப்படின்னா வந்துட்டு சி குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த சி குரூப்ஸ் மூலிமா நம்மளால் வந்துட்டு மெமரியை வந்து நம்ம வந்து ஐசோலேட் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி நம்ம வந்து இன்றைக்கி டெப்த்தாக நம்ம வந்து போகல. நம்ம வந்துட்டு வர ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம அதை பற்றி டெப்த்தாக பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த ப்ராசஸ் க்ரியேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து எனக்கு வந்து என்னது, சிஸ்டம் டி. சரியா? இந்த சிஸ்டம் டி தான் முதல்ல எனக்கு வந்துட்டு என்னோடய கர்னல் வந்து என்ன சொல்ல எக்ஸிக்யூட் ஆகும்போது ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுற ப்ராசஸ். சரியா? இந்த ப்ராசஸோட வேலை என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளோட டீமன்ஸ்லாம் நமக்கு வந்து இருக்கும்ல, டாக்கர் அந்த மாதிரி வந்து ஒரு சில டீமன்ஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து வச்சுருக்க சர்வீசஸ் லைக் என்ஜினெக்ஸு, அப்பாச்சி, அந்த மாதிரி வெப் சர்வீசஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் சர்வீசஸாக இருக்கட்டும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு வந்து இந்த நெட்வொர்க்கிங்க்கான அந்த ஸ்டாக்காக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டிரைவர்ஸ்க்கான இந்த USB, அதுக்கு அந்த மாதிரி டிரைவர்ஸாக இருக்கட்டும், அந்த ப்ரோக்ராமர்ஸாக இருக்கட்டும்.
இது போக இன்னும் நிறைய அந்த டெஸ்க்டாப் ஜியூஐயே வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த சிஸ்டம் டி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த டெஸ்க்டாப் ஜியூஐயாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாத்தையும் வந்துட்டு எனக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணி விடும். இந்த சிஸ்டம் டியோட வேலை வந்துட்டு அதுதான். அப்போது எனக்கு இந்த டீமனு, இந்த சர்வீசஸ்ஸு, நெட்வொர்க்கிங்கு, டிரைவரு, இந்த டெஸ்க்டாப் சர்வீசஸ் இது எல்லாமே வந்துட்டு எப்படி வந்து ரன் ஆகுது, எப்படி வந்து இதெல்லாமே வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னா, சிஸ்டம் டியை வந்துட்டு ஒரு காப்பி க்ளோன் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு தான் வந்துட்டு அது வந்து ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதான் வந்து சிஸ்டம் டி, சரியா? இந்த சிஸ்டம் டியில் இருந்து எனக்கு வந்துட்டு ஒரு சிஸ்டம் கால் நடக்கும். அந்த சிஸ்டம் காலுக்கு பேர் தான் வந்துட்டு என்னதுன்னா வந்துட்டு ஃபோக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோக்கோட வேலை என்னென்னா, நீ வந்து சிஸ்டம் டி மாதிரியே எனக்கு வந்து ஒரு க்ளோனை வந்து ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி. அதான் வந்துட்டு என்னதுன்னா ஃபோக். இந்த ஃபோக்குன்றதை வந்து சிஸ்டம் கால் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ சிஸ்டம் கால் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா, நான் உங்களுக்கு வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணேன்ல, யூசர் ஸ்பேஸு கர்னல் ஸ்பேஸுன்னு. உங்களோட யூசர் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு உங்களோட கர்னல் ஸ்பேஸோடு வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அது வந்து சிஸ்டம் கால் மூலியமாக தான் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல தான் வந்துட்டு எனக்கு வந்து எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த சிஸ்டம் கால் அப்படின்றது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சிஸ்டம் கால் வந்து அந்த இடத்துல நடக்காமல் என்னால் யூசர் ஸ்பேஸ் வந்து என்னோடய கர்னல் ஸ்பேஸ்கிட்ட போய் பேச முடியாது, சரியா? இது எதுக்காக அப்படின்னா ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காண்டி தான். உங்களோட யூசர் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு உங்களோட கர்னல் ஸ்பேஸை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது. கர்னல் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது வந்துட்டு ஒரு சில பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா உங்களோட மொத்த ஓஎஸ்ஸே வந்துட்டு கிராஷ் ஆகும். ஸோ நீங்கள் நிறையா டைம் வந்துட்டு என்ன சொல்ல, நீங்கள் வந்து உங்களோட ஓஎஸ்ஸே நீங்கள் வந்து கிராஷ் பண்ண நிறைய தடவை வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு விஎம்மில் வந்துட்டு ஒரு ஓஎஸை வந்து பூட் பண்ணிவிட்டு அந்த ஓஎஸை வந்து கிராஷ் பண்ணுறதுக்கு நான் ஏகப்பட்ட விஷயங்கள் நான் வந்து பண்ணியிருக்கேன். என் மெமரியை வந்து நான் வந்து எக்ஸீட் பண்ணி விடுவேன், அவுட் ஆஃப் மெமரி நான் வந்து பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது வந்துட்டு என்னோடய கம்ப்யூட்டர் வந்து ஃப்ரீஸ் ஆகிரும். ஆனால் என்னோடய ஓஎஸே வந்து கிராஷ் ஆச்சான்னு வந்து கிடையாது. அதோட எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டாப் ஆகிருச்சே தவிர ஓஎஸ் மொத்தமாக அந்த இதே வந்து கிராஷ் ஆகலை. கரெக்டாக பண்ண முடியாது. ஏன்னா யூசர் ஸ்பேஸுக்கு வந்துட்டு ஒரு சில லிமிட்டட் ஆஃப் மெமரி தான் இருக்குது. ஸோ அந்த யூசர் ஸ்பேஸால் உங்களால் அந்த கர்னல் ஸ்பேஸை வந்துட்டு கிராஷ் பண்ண கூடாது. இந்த நீங்கள் பண்ணுற எல்லா ப்ரோக்ராம்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து யூசர் ஸ்பேஸில் தான் வரும், சரியா? ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த கர்னல் ஸ்பேஸில் இருக்கிற அந்த கோடை வந்துட்டு போய் அதை வந்து அஃபெக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி தான் அந்த செக்யூரிக்காண்டி தான் வந்துட்டு லினக்ஸே வந்துட்டு அப்படி தான் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அப்படி எதுவும் வந்து பண்ணிடக்கூடாது அப்படின்னு தான் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் வந்துட்டு ஏன் வந்து ஒரு சில நேரம் இந்த ஓஎஸ்லாம் வந்துட்டு கிராஷ் ஆகுது அப்படின்னா வந்து இந்த கர்னல் கோடில் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஒரு பக் இருக்குது அப்படின்னா, லைக் இதோட டிரைவர்ஸில் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு ஒரு ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மொத்த ஓஎஸே வந்துட்டு கிராஷ் ஆகுமே தவிர்த்து உங்களோட அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் மூலியமாக உங்களால் வந்துட்டு என்ன பண்ண முடியாதுன்னா ஹோல் ஓஎஸ்மே வந்துட்டு கிராஷ் பண்ண முடியாது. நம்ம வேணால் கேட்டு பார்ப்போமே முடியுமா அப்படின்ட்டு. ஸோ அவன் வந்துட்டு நோன்னு தான் சொல்கிறான். நோ ஆன் மாடர்ன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் ஸ்டாண்டர்ட் யூசர் ப்ரோக்ராம் cannot directly crash the entire OS. ஏன்னு சொல்கிறான் பாருங்கள். த CPU அண்ட் OS யூசஸ் த ஹார்ட்வேர் என்ஃபோர்ஸ்டு ப்ரிவிலேஜ் செப்பரேஷன். ஸோ உங்களுக்கு வந்து ரேம் முதற்கொண்டு உங்களுக்கு வந்துட்டு இது வந்து என்ன சொல்லணும்னா ஒரு செப்பரேஷன் வந்துட்டு இருக்கும். இஃப் அ ப்ரோக்ராம் மிஸ்பிஹேவ் த OS சிம்பிளி டெர்மினேட் இட், ப்ரிவென்டிங் இட் ஃப்ரம் த டேமேஜிங் த கிரிட்டிக்கல் சிஸ்டம் மெமரி ஆன் த கர்னல். ஸோ நான் சொல்கிறேன், இதை பற்றி நான் சொல்லணுன்னு தான் நினச்சிருக்கேன். உங்களால் வந்துட்டு முடியாது அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லுது கூகுளே. ஸோ வந்துட்டு உங்களோட ஹோல் ஓஎஸ்லாம் உங்களோட யூசர் ப்ரோக்ராம் மூலியமாக வந்து கிராஷ் பண்ண முடியாது. உங்களோட கர்னல் கோடு இல்லை ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஓஎஸ் வந்து கிராஷ் ஆகும், சரியா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பார்த்துட்ருந்தோம், இந்த சிஸ்டம் டி பற்றி தானே பார்த்துட்ருந்தோம். ஸோ இந்த சிஸ்டம் டியிலேருந்து தான் வந்துட்டு எனக்கு இந்த எல்லா இந்த டீமனாக இருக்கட்டும், சர்வீசஸாக இருக்கட்டும், நெட்வொர்க்கிங், டிரைவர், டெஸ்க்டாப் சர்வீஸ் இது எல்லாமே வந்துட்டு என்ன தான் எனக்கு ஒரு ப்ராசஸ் தான். ஸோ இந்த சிஸ்டம் டி எப்படி வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்றத நான் வந்து சொல்லிட்டேன். இந்த டீமன் இதெல்லாம் வந்து எப்படி வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னா வந்து இந்த ஃபோக் சிஸ்டம் கால் மூலியமாக, சரியா? இந்த ஃபோக் சிஸ்டம் கால் மூலியமாக இந்த சிஸ்டம் டியை அப்படியே அதை வந்து க்ளோன் பண்ணும். இந்த சிஸ்டம் டிக்கு வந்து டிஏ அப்படியே வந்து இன்னொரு சிஸ்டம் டியாக வந்து மாறும். அப்போ வந்து இதோட மெமரி ஸ்டாக்கு இது எல்லாமே வந்துட்டு க்ளோன் ஆகிருக்கும், சரியா? ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரு மெமரி அட்ரஸில் வந்துட்டு எனக்கு ரேமில் இருக்கும், இது வந்து ஒரு மெமரி அட்ரஸில் இருக்கும்.
ஒன்றா இருக்குன்றதுனால வந்துட்டு அது வந்து ஒரே மெமரி அட்ரஸில் இருக்குது, ஒரே மெமரி அட்ரஸில் ஸ்டோர் ஆகுதுன்றது கிடையாது. ரெண்டுக்கும் தனித்தனி மெமரி ஸ்டாக் தான். சரியா? ஸோ இப்போ ஓகே, எனக்கு வந்து சிஸ்டம் டி தானே எனக்கு வந்து கிடச்சிருக்கு. எனக்கு எங்கே வந்துட்டு டீமனுக்கானதோ சர்வீஸ்க்கானதோ எங்கே வந்துட்டு எனக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு திருப்பி இன்னொரு ஒரு சிஸ்டம் காலை வந்துட்டு அதை வந்து கால் பண்ணும். அதான் EXEC. இந்த சிஸ்டம் கால் மூலயமா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சிஸ்டம் டியோட அந்த ப்ராசஸை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இது தர்ற அந்த டீமனோட ப்ராசஸை வந்துட்டு அந்த இடத்துல போட்டுரும். ஸோ திரும்ப இந்த டீமன் மூலயமா நீங்கள் ஏதாவது ஒரு சிஸ்டம் நீங்கள் ஏதாவது வந்துட்டு ஒரு ப்ராசஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதிலேருந்து திரும்ப வந்துட்டு ஃபோக் பண்ணதில் இருந்து திரும்ப வந்துட்டு அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா EXEC பண்ணி இது பண்ணும். ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த சிஸ்டம் டி அப்படின்றதான் வந்துட்டு பேரண்ட் ப்ராசஸ் ஃபார் ஆல் த ப்ராசஸ் க்ரியேட்டிங் இன் யுவர் ஓஎஸ். உங்களோட ஓஎஸில் இருக்க ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகிற பேரண்ட் ப்ராசஸ்னால் அது வந்து சிஸ்டம் டி தான். அந்த பேரண்ட் ப்ராசஸில் வந்து க்ரியேட் ஆகும் ஏகப்பட்ட சைல்டு ப்ராசஸ். அந்த சைல்டு ப்ராசஸில் வந்துட்டு அந்த சைல்டு ப்ராசஸுக்கு ஒரு சில சைல்டு ப்ராசஸ் வந்துட்டு இருக்கலாம். சரியா? ஸோ அப்படி பேரண்ட் சைல்டாக தான் உங்களுக்கு வந்துட்டு மொத்த ஓஎஸ்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு ப்ராசஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் யூஸிங் திஸ் 2 சிஸ்டம் கால்ஸ். இந்த 2 சிஸ்டம் கால்ஸ் தான் வந்துட்டு நம்மளோட ஓஎஸில் வந்து மேஜரான ரோலை வந்துட்டு ப்ளே பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு ட்ரீயை நீங்கள் வந்து பார்க்கணும் நான் சொன்னது அப்படின்னா வந்துட்டு பிஎஸ் ட்ரீன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதில் போனீங்கன்னா சிஸ்டம் டி வந்து முதல்ல வந்திருக்கா. ஸோ சிஸ்டம் டியிலேருந்து வந்துட்டு எனக்கு ஒரு சைல்டு க்ரியேட் ஆகிருக்கு நோடு மேனேஜர் அப்படின்னு சொல்லி. அந்த சிஸ்டம் டியிலேருந்து எனக்கு வந்து இன்னும் நெட்வொர்க் மேனேஜர்னு க்ரியேட் ஆகிருக்கு, அக்கௌண்ட் டீமன் க்ரியேட் ஆகிருக்கு, ஏசிபிஐடின்னு க்ரியேட் ஆகிருக்கு, டீமன் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு, ப்ளூடூத் ஐடி க்ரியேட் ஆகிருக்கு, கலர் டி, கண்டெய்னர் டி, கிரானு, கப்ஸ், மெரோடி, கப்ஸ் டி. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராசஸ் வந்து எனக்கு வந்து ஓஎஸில் வந்து க்ரியேட் ஆகிருக்குது நீங்கள் உங்களால் வந்துட்டு பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பில் தான் வந்து க்ரியேட் ஆகுது பை த ஹெல்ப் ஆஃப் ஃபோக் அண்ட் EXEC சிஸ்டம் கால்ஸ். ஸோ இப்போது யூசர் ப்ரோக்ராம் வந்துட்டு கர்னல்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த ஃபோக்கு EXEC மூலியமாக நம்ம வந்து கர்னல்கிட்ட பேசி கர்னல் வந்து அதை வந்து ஒரு ப்ராசஸாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வந்து க்ரியேட் பண்ணுது. இந்த ப்ராசஸ் க்ரியேஷன் இந்த எல்லா ப்ரோக்ராமுமே வந்துட்டு யார்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னா அந்த கர்னல்கிட்ட தான் இருக்கும். சரியா? ஸோ இப்படி தான் எனக்கு வந்துட்டு க்ரியேட் ஆகுது. நான் வந்துட்டு அந்த ரேம் சொல்லணும்னு நினச்சேன்ல. ஸோ ஒரு ப்ராசஸ்க்குமே எனக்கு வந்துட்டு ஒரு தனி செக்மெண்ட்ஸ் ஆஃப் ரேம் வந்துட்டு எனக்கு வந்து அலோகேட் ஆகும். சிஸ்டம் டிக்கு வந்து ஒரு ரேம் அலோகேட் ஆச்சு அப்படின்னா டீமனுக்கு ஒரு தனியாக வந்து ஒரு ரேம் அலோகேட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸால் இந்த டீமனோட அந்த இதை வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியாது. சரியா? லைக் இப்போ நம்ம வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த செக்மெண்டேஷன் ஃபால்ட் அப்படின்லாம் வந்துட்டு எரர்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த செக்மெண்டேஷன் ஃபால்ட் வந்து எப்போ உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்னா உங்களோட ஒரு ப்ராசஸ் வந்துட்டு உங்கள்கிட்ட இல்லாத ஒரு மெமரியை வந்துட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணி இப்போ சப்போஸ் இந்த ப்ராசஸுக்கு உள்ளே இருக்கிற அந்த மெமரி ஆக்சஸ் பண்ணாமல் வேறு ஏதோ ஒரு மெமரி ஆக்சஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த செக்மெண்டேஷன் ஃபால்ட் வந்து வரும். ஸோ உங்களால் வந்து இது எல்லாமே வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு எதனால் அப்படின்னா வந்துட்டு ஃபார் செக்யூர் பர்பஸ்க்கான தான். ஸோ உங்களுக்கு அந்த ப்ராசஸ் க்ரியேஷன் வந்து லினக்ஸில் வந்து எப்படி நடக்குது, சிஸ்டம் டி வந்து க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அதிலிருந்து எப்படி வந்து ஃபோக் ஆகி EXEC ஆகி அதுக்கப்புறம் டீமன் நடக்குது, இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு என்னோடய டெர்மினலை நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஓப்பன் பண்ணியிருக்கேன். கரெக்டாக? ஸோ என்னோடய டெர்மினலில் வந்து ZSH ஷெல்லில் தான் அது. சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து சிஸ்டம் டியை வச்சுப்போம். நம்ம ஒரு ட்ரீ மாதிரி போட்டு நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு. ஸோ சிஸ்டம் டி இருக்குது, அதான் என்னோடய பேரண்ட்டு. சரியா? பேரண்ட்டு ப்ராசஸ். அந்த பேரண்ட்டு ப்ராசஸில் இருந்து எனக்கு வந்துட்டு என்ன க்ரியேட் ஆகிருக்கும், ஜினோமின்னு சொல்லிவிட்டு ஒன்று வந்து க்ரியேட் ஆகும். இந்த ஜினோமி அது ஸ்பெல்லிங் தப்புன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம். இது வந்து இந்த டெஸ்க்டாப்புக்கானது. ஜினோமி தான், கரெக்டு தான், ஜினோமியா. ஸோ அந்த ஜினோமி. சரியா? ஸோ இது வந்து ஒரு டெஸ்க்டாப்பு அந்த ஜியூஐக்கானது. சரியா? அந்த ஜியூஐயில் தான் நம்ம வந்து என்ன இருக்குது, நம்ம வந்து டெர்மினலை வந்து இது பண்ணுறோம், அந்த டெர்மினலோட ப்ராசஸ்ன்னு. ஸோ இது வந்து சைல்டு, இந்த பேரண்ட்டுக்கு இது சைல்டு.
ஸோ இந்த ஜினோமியில் இருந்து தான் அதை வந்து ஃபோக் இஎக்சிசி ஆகி எனக்கு வந்து என்ன கிரியேட் ஆகும், இசட்எஸ்ஹெச் கிரியேட் ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போ வந்து இது வந்து பேரண்ட்டு, இது வந்து சைல்டு ஆகுது. ஸோ இந்த இசட்ஹெச்சில் இப்போ நான் இந்த இசட்ஹெச்சில் போயிட்டு நான் வந்து பிஎஸ்ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன். கரெக்டாக? பிஎஸ்ட்ரீன்றது வந்துட்டு ஒரு கமாண்ட். அந்த கமாண்டும் என்னன்னா ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக தான் இருந்திருக்கும். எனக்கு அந்த யூசர் லோக்கல் பின்னில் போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக இருக்கும். அந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் எக்ஸிக்யூட் ஆனனால தான் எனக்கு வந்துட்டு அந்த அவுட்புட் வந்து எனக்கு வந்து ஷோ ஆச்சு. ஸோ அந்த பிஎஸ்டி அப்படின்றதும் வந்து என்னது தான், ஒரு ப்ராசஸ் தான். அப்படி இருக்கும்போது இது வந்து எனக்கு வந்து இந்த இடத்துல என்ன ஆக்ட் ஆகுது, பேரண்ட் ஆக்ட் ஆகுது, இது வந்து சைல்டு ஆக்ட் ஆகுது. இது எல்லாமே இதிலிருந்து ஃபோக் ஆகி இஎக்சிசி ஆகி கிரியேட் ஆனது தான் ஜீனோம். ஜீனோம்லேருந்து ஃபோக் ஆகி இஎக்சிசி ஆகி கிரியேட் ஆனது தான் இசட்எஸ்ஹெச். இசட்எஸ்ஹெச்லேருந்து ஃபோக் ஆகி இஎக்சிசியால் கிரியேட் ஆனது தான் பிஎஸ்டி. ஸோ இப்போ புரியுதா நான் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு ப்ராசஸ் வந்து ஆக்சுவலாக ஓஎஸில் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்றது. ஸோ இதுதான் நான் வந்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன்.